என் நெஞ்சில் குடியிருக்கும் ஸோ ஒரு நல்ல வீடு ஒன்று வாங்கி தளபதியோட தீம், தளபதி என் வீட்லேயே வாழணும், தளபதி அவர் வீட்டில் இருந்தாலும் என் வீட்டில் தளபதி இருக்கணும், அவர் தான் எப்போ எந்த திசையில் பார்த்தாலும் அவர் தளபதியே இருக்கணுன்றதுக்காக ஒரு சின்ன நம்ம ஒரு கருத்து தெரிஞ்சதுலேருந்து நமக்கு ட்ரீம் ஹவுஸ்னு ஒன்று கட்டுவோம். ஸோ அந்த ட்ரீம் ஹவுஸ் நம்ம இப்படி தான் பண்ணணுன்ற ஒரு சினாரியோவில் தான் நான் வந்து இந்த வீடியோ கன்ஸ்ட்ரக்ட் பண்ண பிளான் பண்ணது. இந்த யூனிட் இது நியர்லி ஒரு 3 மாதம் எடுத்துக்கிச்சு இது பண்ணுறதுக்கு. இப்போ எல்லாம் உள்ளே இருக்கிற ஒரு கேரிகேச்சர்ஸோ டிசைன் பண்ணி அவங்க எங்களுக்கு டெலிவரி பண்ணுறதுக்கே நியர்லி ஒரு 1.5 மந்த் எடுத்துக்கிட்டாங்க. எவ்வளோ நான் மொத்தமாக செலவாச்சு? இது எடுக்க முடியாது எதையுமே. நீங்கள் ஃபுல்லாக எல்லாம் சீல்டு எல்லாமே உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸஸ் தான் எல்லாமே. ஸோ அதுக்காக இந்த யூனிட்டுக்கு மட்டுமே ஒரு நியர்லி ஒரு 4.5 lakh கிட்ட செலவாக இருக்கு. எனக்கு ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக வந்து இந்த ஃபோட்டோ நான் திரும்ப சொல்கிறது என்னென்னா, இங்கே பாருங்கள், இதில் வந்து பார்த்திங்கன்னா துல்லாதமனம் துள்ளும். இந்த துல்லாதமனம் துள்ளுமில் வந்து பார்த்திங்கன்னா சும்மா அவரோட காஸ்டியூமே பார்த்திங்கன்னா தொலன்னு ஒரு சட்டை, நார்மல் ஃபேண்ட்டு. கிளைமேக்ஸ் சீனில் வந்து போலீஸை வந்து ருக்கு பார்க்க வரும்போது அப்போ அந்த அம்மா ஓடுவாங்க, சிம்ரன் மேடம் ஓடுவாங்க. அப்போ அடிச்சதுலனோடனே கீழே வந்து ஒரு இசை பாடியவனுடைய எஞ்சி பாப்பில் அப்போ அந்த ஒரு சீன் வந்து அப்படியே கண்ணுலேருந்து ஆட்டோமேட்டிக்காக தண்ணி வரும். இது வந்து ரொம்ப பிடிக்கிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கில்லி வந்து சரியான ஃபோட்டோவில் கில்லி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, அந்த கப்பு வாங்குற மாதிரிலாம் நல்ல லைக் பண்ண சிகரெட் பிடிக்கிறதுனா இந்த ஃபோட்டோ எனக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு யூனிக்கான ஃபோட்டோ. இது ஒரு ஃபன்னாக வந்து எல்லாருமே என்டர்டைன் பண்ணியிருப்பார். நான் வந்து வெளியில் போயிட்டு நான் டிவிக்கில் இருக்கேன்னு சொன்னாலே ஒரு மரியாதை இருக்குது. என் காரே பார்த்தீங்கன்னா 2 கார் வச்சுருக்கேன். ஒரு காருக்கு வந்து தளபதியோட டேட் ஆஃப் பர்த்து, இன்னொரு வண்டி நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா TN10CM 2026 2026 சிஎம் ஆக போகிறாருன்றதை நாங்கள் முடிவு பண்ணி அந்த காரை 1.25 லட்ச ரூபா கிட்ட ஜியோ பாஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இன்றைக்கி நான் இருக்கிற சுச்சுவேஷன், இன்றைக்கி நான் நல்லா வீடு 25 கார் வச்சு சொந்தமாக தொழில் பண்ணுறேன். ப்ளஸ் இந்த சொகுசு எல்லாமே இப்போ தான் வந்து எனக்கு இந்த மனுஷனோட வார்த்தைகளை ஃபாலோ பண்ணியிருந்தேன் இந்த சிகரத்தை அடைஞ்சிருக்கேன். எந்த ஒரு ஆடியோ லான்ச்லாம் பார்த்தீங்கன்னா அவர் பேசுகிற ஒரு வார்த்தைகளுமே நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக மோட்டிவாக இருந்து அந்த மோட்டிவேஷனை எடுத்து தான் நம்ம இந்த லெவலுக்கு வந்திருக்கோம். வணக்கம், இது செகண்ட் ஃப்ளோர் தமிழ். நடிகர் விஜய் அவர்களோட ரசிகராக, இப்போ தாவேகா தலைவர் விஜய் அவர்களோட தொண்டராக வந்து இருந்து விஜய் அவர்களை ரொம்பவே அபரிவிதமாக வந்து காதலிக்கிற கோடான கோடி ரசிகர்களில் ஒருத்தராக வந்து இருக்கிறவர் தான் மதுரவாயில் கே பிரபாகரன் அப்படின்றவர். ஸோ இவர் தன்னோட வீட்டில் கிட்டத்தட்ட விஜய் அவர்களுக்கான ஒரு பிரத்யேக மியூசியம் வந்து மாதிரி விஜய் அவர்கள் மேலே ஒரு ட்ரிபியூட்டை வந்து செலுத்துகிற மாதிரியும் அவரோட அந்த லவ்வை பிரதிபலிக்கிற விதமாக ஒரு சூப்பர்பான விஜய் அவர்களோட அந்த 69 படங்களையும் வந்து ஒரு தொகுத்து ஒரு கேரிகேச்சராக ஒரு கிளாஸ் பார்ட்டிஷனில் ஒரு சூப்பராக ஒரு செட்டப்போடு வந்து வச்சுருக்கிறாரு. அவரோட வீடே உள்ளே வந்து பார்க்குறப்ப ஃபுல்லாக விஜய்க்கான ஒரு காட்டல் வந்து இருந்தால் எப்படி வந்து இருக்கும், விஜய்க்கான ஒரு ட்ரிபியூட் கொடுக்கக்கூடிய ஒரு இடமா வந்து இருந்து ஒரு மியூசியமில் அவரோட படத்தோட தொகுப்பெல்லாம் வச்சுருந்தா எப்படி வந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஷோகேஸாக வந்து பண்ணியிருக்காரு. ஸோ அவரை பற்றியும் அவர் எப்படி இந்த ஒரு ஐடியா வந்து அவருக்கு வந்து வந்துச்சு அப்படின்றத பற்றியும் விஜய் அவர்கள் மேலே அவர் எந்த அளவுக்கு வந்து பற்று வச்சுருக்காரு அப்படின்றத பற்றி அந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். நம்ம அவர்கிட்டே கேட்டு வந்துருந்தீங்களா. நான் வணக்கம்ண்ணா. வணக்கம் சகோதரர், எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேண்ணா. ஒரு சூப்பர்பான விஜய் அவர்களுக்காக ஒரு கிட்டத்தட்ட மியூசியம் மாதிரி ஒரு செட்டப் நீங்கள் வந்து பண்ணி வந்து வச்சுருக்கீங்க. எப்படி இந்த ஐடியா ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து வந்தது? ஸோ நம்ம 2013 அப்போல்லாம் நம்ம 0ல் தான் இருந்தோம். ஒன்றும் இல்லை, நமக்கு எப்படி சொல்கிறது, ஒரு தனி மரமாக நின்று வாழ்க்கையில் நிறைய போராட்டங்களோடு தான் நம்ம ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வரையும் வாழ்ந்துட்டு வந்துருந்தோம். ஸோ நம்ம சின்ன வயசுலேருந்தே ரொம்ப தளபதி ஃபேன். ஆக்சுவலி அது வந்து நம்ம எப்படி நம்மளுக்கு கருத்து தெரிஞ்ச வயசுலேருந்தே நம்ம அவரை நேசிக்க ஆரம்பித்தோம். ஸோ அன்னையிலேருந்தே வந்து அவர் எப்படிலாம் இருந்தார், எப்படி வந்தார் அப்படின்றது எல்லாமே அப்பத்துலேருந்தே நம்ம இந்த நிமிஷம் வரையும் ஃபாலோ பண்ணிட்டு வந்துருந்தோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா யாருமே தொட முடியாத ஒரு சிகரத்தை போய் எட்டியிருக்காரு அவர்.
ஸோ அதுதான் இப்போ உள்ள யதார்த்தமே. ஸோ அவர் பட்ட வலி வேதனைகள் கஷ்ட நஷ்டம் எல்லாத்தையும் தாண்டி எப்படி அவர் முன்னுக்கு வந்திருக்கிறாருன்ற ஒரு சில விஷயங்கள் எடுத்து பார்க்கும்போது அது வந்து நம்மளோட வாழ்க்கைக்கு கண்டிப்பாக இது வந்து நல்லாயிருக்கும், இந்த மாதிரி இருந்தால் நமக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு நமக்கு தோணுச்சு. ஸோ நம்மளும் 2013 ஒரு தொழில் ஆரம்பித்தோம். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஒரு விஷயத்தையும் கொண்டு வந்து ஸோ அதுக்கப்புறம் 2016 மேரேஜ் முடித்தோம். மேரேஜ் முடிச்சுட்டு நமக்கு ஒரு சின்னதாக ஒரு வீடு வாங்கி பர்ச்சேஸ் பண்ணி அதில் நம்ம ஃபஸ்ட்டு ரெண்ட்டுக்கு இருந்தோம். அதுக்கடுத்து ஒரு வீடு வாங்கினோம். அதுக்கப்புறம் சரி ஓகே, நம்ம யாரால் ஓரளவுக்கு இந்த நிமிஷத்தில் ஏதோ ஒரு கடவுள் புண்ணியத்தில் நம்ம நல்லாயிருக்கோம் அப்படின்னும்போது ஸோ தளபதியோட வார்த்தைகள், என்னோடய உழைப்பு இருக்குது, அதுக்கு நான் என் உழைப்பை வந்து இது பண்ணணுன்றதுலாம் இல்லை, உழைப்பு கண்டிப்பாக இருக்கும். அந்த உழைப்பில் வந்து எப்படி இருந்தால் எப்படி பழகணும், எப்படி வந்து முன்னுக்கு வரணும், யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும், எந்தெந்த இடத்துல எப்படி அணுகணும் அப்படின்ற விஷயத்தை எல்லாத்தையுமே இந்த மனுஷனை பார்த்து தான் நம்ம கற்றுக்கினது. இந்த மனுஷன் நம்ம தாய் தந்தை தகப்பன் எல்லாமே வந்து அவர் சொன்ன வார்த்தைகள் தான். அந்த வார்த்தைகளை வந்து நம்ம ப்ராப்பராக எடுத்து நடந்தாலே நம்ம வந்து வாழ்க்கையில் மெதுவாக லிஃப்ட் ஆகி நல்ல ஒரு ஸ்டாண்டர்ட் பொசிஷனுக்கு போய் உக்காந்துடலாம். ஸோ இன்றைக்கி நான் இருக்கிற சுச்சுவேஷன், இன்றைக்கி நான் நல்லா வீடு வசதி, 1க்கு 25 கார் வச்சு சொந்தமாக தொழில் பண்ணுறேன். ப்ளஸ் இந்த சொகுசு எல்லாமே இப்போ தான் வந்து எனக்கு இந்த மனுஷனோட வார்த்தைகளை ஃபாலோ பண்ணி தான் இந்த சிகரத்தை அடைஞ்சிருக்கேன். ப்ளஸ் என்னோடய வேலை, என்னோடய உழைப்பை வந்து சின்சியராக பார்க்குறேன். நான் எந்த அளவுக்கு தளபதி நேசிக்கிறேன், இந்த வேலையும் அதே சேம் டைம் அதே வேலையிலையும் கரெக்டாக இருப்பேன். அட் த சேம் டைம் இந்த இவரோட படமாக இருக்கட்டும், ஸோ இவரோட எந்த ஒரு ஆடியோ லான்ச்லாம் பார்த்தீங்கன்னா அவர் பேசுகிற ஒரு வார்த்தைகளுமே நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக மோட்டிவாக இருந்து அந்த மோட்டிவேஷனை எடுத்து தான் நம்ம இந்த லெவலுக்கு வந்திருக்கோம். இவர் நடிப்பு இதெல்லாம் தாண்டி ஒரு குணம் ஒன்று இருக்குங்க. அந்த குணத்தை வந்து யாராலையுமே அடிச்சிக்கவே முடியாது. ரொம்ப பியூராக இருப்பாப்புல, ரொம்ப எப்படி சொல்கிறது, மனசுலேருந்து பேசுவாப்புல, எல்லாருக்கிட்டேயுமே வந்து அன்பாக தான் இருப்பார். எனக்கு தெரிஞ்சு அவர் ரொம்ப யாரையுமே கஷ்டப்படுத்த மாட்டார். ஆனால் ரீசெண்ட் டேஸில் நிறைய பேர் இவரை ரொம்ப போட்டு நசுக்குறாங்க. ஆனால் அதெல்லாம் வந்து தளபதி வந்து சும்மா தூசு மாதிரி தட்டி விட்டு போயிடுவார். பேசுகிறவங்களாம் அவரோட நகை அளவு கூட வர மாட்டாங்க. ஸோ அப்போ தான் நம்ம வீடு இப்போது ரீசெண்டாக நம்ம கொஞ்சம் ஃபேமிலி வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பெருசாகுது அப்படின்னும்போது ஸோ ஒரு நல்ல வீடு ஒன்று வாங்கி கரெக்டாக நம்ம பண்ணும்போது தளபதியோட தளபதி என் வீட்லேயே வாழணும், தளபதி அவர் வீட்டில் இருந்தாலும் என் வீட்டில் தளபதி இருக்கணும், அவர் தான் எப்போ எந்த திசையில் பார்த்தாலும் அவர் தளபதியே இருக்கணுன்றதுக்காக ஒரு சின்ன நம்ம ஒரு கருத்து தெரிஞ்சதுலேருந்து நமக்கு ட்ரீம் ஹவுஸ்னு ஒன்று கட்டுவோம். ஸோ அந்த ட்ரீம் ஹவுஸ் நம்ம இப்படி தான் பண்ணணுன்ற ஒரு சினாரியோவில் தான் நான் வந்து இந்த வீடியோ கன்ஸ்ட்ரக்ட் பிளான் பண்ணது. பிளான் பண்ணும்போது நமக்கு ஒரு சில இதுங்கள்லாம் இருந்தது, வீட்டில் வந்து ஆல்ட்ரேஷன்ஸ்லாம் நிறைய இருந்தது. இப்போ இந்த யூனிட் பண்ணணும் அப்படின்றது ரொம்ப ஹார்ட் லெவலில் நான் முதல்ல பிளான் பண்ணி வச்சது. இது பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து ஒத்துக்கவே இல்லை. இதுக்கு நான் இந்த மாதிரி பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னதுக்கு வந்து வீட்டில் வந்து அவங்க தளபதியோட ரசிகை, பட் நம்மளை மாதிரி அவங்க அந்த அளவுக்குலாம் கிடையாது. அவங்க நார்மலாக வந்து தளபதி மேலே கிரேஸ் சொல்லுவாங்க தான். எங்கள் குழந்தைகளுமே பார்த்திங்கன்னாமே அவரோட எது வந்தாலுமே வந்து எடுத்து ரீல்ஸை போடுறதும் உட்காந்து அவர் பாட்டை போடுறதா காட்ட டான்ஸ் ஆடுவானு எல்லாமே பண்ணுவானுங்க. பட் நம்ம அப்படி கிடையாது. நம்ம அதையும் தாண்டி உணர்வுபூர்வமாக ரொம்ப ஆத்மார்த்தமாக நேசிக்கிற ஒரு கேரக்டர் நான். ஸோ அதில் எதுவும் என்னை யாரும் கலாச்சா கூட இதை பற்றி கவலையே கிடையாது. ஏன்னா எனக்கு மட்டும்தான் அந்த ஃபீலிங்ஸ் தெரியும். நான் வாழ்க்கையில் ரொம்ப உழைச்சி ரொம்ப முன்னுக்கு வந்திருக்கிறேன். ஒரு காசுனாலும் நான் சொந்த உழைப்பில் வந்து தான் இது பண்ணது. ஸோ இதுக்கு கூட ஏன் இவ்வளோ செலவு பண்ணுற பைத்தியக்காரன் அப்படின்னு எல்லாம் கூட பேசுவானுங்க. அதை பற்றிலாம் நம்ம அதை பற்றி கேர் பண்ண வேண்டிய அவசியமே நமக்கு கிடையாது. ஏன்னா நமக்கு தெரியும். ஏன்னா நாங்கள் வந்து எல்லா சூழ்நிலையுமே நாங்களும் வாங்கணும்னு நினச்சோம். ஸோ மற்றவங்களும் எங்கள் சுற்றி இருக்கவங்களும் நல்லா இருக்கணும்னு நினச்சோம். நாங்கள் ஃபஸ்ட்டு வீடு வாங்கும்போது பார்த்திங்கன்னா கெஜா புயல், அது 2016-15 நினைக்கிறேன். ஸோ அந்த டைமில் கெஜா புயல் எங்கள் வீட்டு காலையில் கிரவ பிரவேசம். என்னோடய மனைவியும் நானும் எங்கள் சொந்த கை காசு போட்டு நியர்லி ஒரு 5 லட்ச ரூபா கிட்ட ரெடி பண்ணி எல்லா புது திங்ஸு ப்ளஸ் வந்து காசு எல்லாமே நிதி உதவி சொந்த காசில் 2 கார் எடுத்துகிட்டு போயிட்டு ஸோ அந்த முத்துப்பேட்டை அந்த மாதிரி ரொம்ப பாதிக்கப்பட்ட இடத்துலலாம் நாங்கள் கொடுத்துட்டே வந்தோம்.
ஸோ இந்த நிமிஷம் வரையுமே தலைவர் சொல்கிற மாதிரி சின்ன சின்ன உதவி நீங்கள் பண்ணுறீங்கன்னா அதுவே உங்களுக்கு பெரிய சந்தோஷம்தான். அதை கடைசி வரையும் பண்ணுங்க அப்படின்ற அதையும் நாங்கள் வந்து அப்பத்துலேருந்தே ஃபாலோ பண்ணிட்டு வந்துருக்கோம். அவர் இப்போ தான் மேடைகள் பேச்சுகளில் பேசுகிறாரு. ஆனால் இதுக்கு முன்னாடியே வந்து அவர் அப்போ கூட நாங்கள் அதை பேஸ் பண்ணி பண்ணும்போது நான் அப்போ வந்து இதுலலாம் இல்லை. ஆனால் தளபதிக்காக பண்ணணும், அவர் அந்த மாதிரி எண்ணம் உடையவர் தானே அவர். அப்போ தான் வீட்டில் ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணாங்க. பண்ணும்போது இதை வந்து நீங்கள் பண்ணவே கூடாது, ஒரு மாதிரி நீங்கள் சொல்கிறத பார்த்தா வீடு ஒரு மாதிரி அலங்கோலம் ஆகிடுமே அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அது ஈவன் நீங்கள் அந்த மாதிரி பண்ணால் வேறு என்ன ஃப்ளவர் மாஸ் மாரி வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் இன்ஃபார்ம் பண்ணாங்க. அதெல்லாம் இல்லை, எனக்கு தெரியும். நான் ஒரு விஷயம் பண்ணேன், இந்த நிமிஷம் வரையும் உன்னை நான் நல்லா தான் பார்த்துட்ருக்கேன். அதே மாதிரி இந்த விஷயமும் என்னால் கரெக்டாக பண்ண முடியும், இப்படி பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்றத வந்து அவங்களுக்கு ரொம்ப கம்பல் பண்ணி அவங்க கிட்டேருந்து ஒரு பர்மிஷன் வாங்கிறதுக்கு ரொம்ப பாடுபட்டேன். அவங்க அப்புறம் கடைசியாக ஓகே உன் விருப்பம், நீ கஷ்டப்பட்டுருக்க, ஒன்று வந்து நீ தான் பண்ணுற, ஓகே நான் பார்த்து பண்ணிக்கோ அப்படின்னாங்க. இல்லை கண்டிப்பாக நான் வந்து நல்லா பண்ணுவேன், பண்ணி உனக்கு பிடிக்கும் அப்படின்ற அளவுக்கு நான் சொன்ன கம்பல்ஷனோட தான் அவங்ககிட்ட இந்த பெர்மிஷன் வாங்கினேன். அதுக்கப்புறம் அவங்கள அலோவ் பண்ணல, வீடு ரெடி பண்ணுறவர் வீடு அலோவ் பண்ணல அவங்கள. அதுக்கப்புறம் ஸோ ஒரு இந்த யூனிட் ஸ்டார்ட் இது நியர்லி ஒரு 3 மாதம் எடுத்துக்கிச்சு இது பண்ணுறதுக்கு. இப்போ எல்லாம் உள்ளே இருக்கிற ஒரு கேரிகேச்சர்ஸோ டிசைன் பண்ணி அவங்க எங்களுக்கு டெலிவரி பண்ணுறதுக்கு நியர்லி ஒரு 1.5 month எடுத்துக்கிட்டாங்க. எல்லாமே போட்டு கட்டிங் இமேஜஸ்லாம் செலக்ட் பண்ணது யாருன்னா இது கம்ப்ளீட்டாக வந்து என்னோட இதுதான். இந்த வீடு எல்லாமே A to Z. என்னென்னா இதில் ஆக்சுவலி இன்ஜினியர்கிட்ட வந்து நான் சொன்னேன் இந்த மாதிரி பண்ண போகிறேன்னு. இல்லை சார் இது எந்த அளவுக்கு வரும்ன்றதெல்லாம் எனக்கு இது தெரியல, நீங்கள் ஒரு இது பண்ணு. இல்லைங்க இந்த விஷயத்த மட்டும் நீங்கள் என்கிட்ட விட்டுருங்க, மீதி எல்லாமே நீங்கள் பார்த்துங்க. இது ஃபுல்லாக எல்லா இன்டீரியர் எல்லாமே ஒரு நல்ல இன்ஜினியர்கிட்ட தான் கொடுத்து பண்ணோம். ஸோ ஆனால் இதுக்கு மட்டும் நீங்கள் வந்து எனக்கு மெஷர்மெண்ட் மட்டும் இத்தனை எனக்கு வந்து 69 69 படம் இருக்குது. ஸோ 69 வந்து நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ரோவில் வந்து 7 இருக்கும். ஸோ 7 இருக்கும். அப்போ 7 × 10, ஸோ கிட்டத்தட்ட 70 அடி. அந்த இதில் வந்து உங்களுக்கு ஒரு நியர்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3/4 inch அந்த மாதிரி பேஸ் பண்ணி ஒரு மெஷர்மெண்ட்டு க்ளீனாக அதை அந்த மெஷர்மெண்ட் மட்டும் எனக்கு கொடுங்க, நான் எப்படி பண்ணணுன்றதை மட்டும் நான் இந்த மாதிரி யூனிட் பண்ணணும் அப்படின்னா. முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா இதில் வுட்டெலாம் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம் கீழே. ஸோ வுட்டில் பண்ணால் அது ரோவாக இருக்கும், ஒரு மாதிரி இதுவாக இருக்குன்றதுக்காக நான் என்ன பண்ணிட்டேன், அந்த மாதிரி பண்ண வேண்டாம், ஸோ நீங்கள் இதை கிளாஸ் பார்ட்டிஷனில் பண்ணுங்கள், ஏன்னா கம்ப்ளீட்டாக அப்போ தான் ஒரு எல்லா இதுக்கும் அதுக்கு அடுத்தடுத்த இது தெரியுன்றதுக்காக என்ன பண்ணிட்டேன், இந்த மாதிரி பண்ணுங்கன்ட்டு ஃபுல்லாக நான் தான் அவருக்கு இந்த மாதிரி டிசைன் பண்ணி மேனுவலாக டிசைன். நான் இன்ஜினியர்லாம் எனக்கு அதெல்லாம் அந்தளவுக்கு எக்ஸ்பர்ட்லாம் கிடையாது நான். ஆனால் இந்த யூனிட்டில் ஒரு எக்ஸ்பர்ட் மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் வந்துருச்சு. இதை தவிர்த்து யாரும் பண்ணாதீங்க, இப்படி தான் பண்ணணுன்ற மாதிரி கம்பல்சரி அவருக்கு ஒரு ஸ்ட்ரிக்டாக இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். அவர் வந்து வீட்டு கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டாப்புல, எல்லாமே கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டாங்க. இந்த யூனிட்டுக்கு மட்டும் எனக்கு ஒரு ரொம்ப டிலே பண்ணிட்டார். நீங்கள் பண்ணி எதனா ஒன்று பண்ணி எதனா பேட் ஆகிடுச்சுன்னா அப்புறம் மற்ற ஒர்க்லாம் ஸ்பாயில் ஆகிடுன்ற மாதிரி ரொம்ப ஃபேர் ஆனார் அவர். இல்லை அதெல்லாம் இல்லை, நீங்கள் கண்டிப்பாக தளபதியோட விஷயம் ஒன்று பண்ணுறோன்னா அது நல்லா இல்லைன்னா கூட அது நல்லா இருக்குன்ற மாதிரி தான் இருக்கும், அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது, நீங்கள் பண்ணுங்கள், 100% நல்லா வரும். எனக்கு நம்பிக்கை இருக்குது. எனக்கு முதல்ல தளபதி மேலே நம்பிக்கை இருக்குது, என் மேலே நம்பிக்கை இருக்குது. ஸோ அதனால் கம்பல்சரி என் மனசு போல நல்லா வரும். நான் வந்து இதெல்லாம் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக ரொம்ப ஹார்ட்லேருந்து எடுத்து பண்ணது தான். எனக்கு ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக வந்து இந்த ஃபோட்டோ நான் திரும்ப சொல்கிறது என்னென்னா, இங்கே பாருங்கள், இதில் வந்து பார்த்திங்கன்னா துள்ளாத மனம் துள்ளும். இந்த துள்ளாத மனம் துள்ளுமில் வந்து பார்த்திங்கன்னா சும்மா ஒரு அவரோட காஸ்டியூமே பார்த்திங்கன்னா தொலைன்னு ஒரு சட்டை, நார்மல் ஃபேண்ட்டு, இந்த பை ஒன்று வச்சுருப்பார், இந்த ரஃப் அண்ட் டஃப். அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 90s கிட்ஸோட ஃபேவரட் பை அது, ரஃப் அண்ட் டஃப் பை தான் அது. நாங்கள் எங்கள் அம்மா படிக்கும்போது எங்கள் அம்மாலாம் வந்து எனக்கு ஸ்கூல் போகும்போது சண்டை போட்டுலாம் அந்த பேக்கை நான் வாங்கியிருக்கிறேன், எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. அதை வச்சுட்டு தான் இப்படி வச்சுட்டு தான் நடந்துலாம் வருவாங்க. அப்போ வந்து இந்த கிளைமேக்ஸ் சீனில் வந்து போலீஸை வந்து ருக்கு பார்க்க வரும்போது அப்போ அந்த அம்மா ஓடுவாங்க, சிம்ரன் மேடம் ஓடுவாங்க. அப்போ அடிச்சு தள்ளினோடனே கீழே வந்து ஒரு இசை பாடி அவனுடைய எஞ்சி பார்ப்பல. அப்போ அந்த ஒரு சீன் வந்து அப்படியே கண்ணுலேருந்து ஆட்டோமேட்டிக்காக தண்ணி வரும். ஸோ அந்த டைமில் வந்து இந்த படத்தில் வந்து கண்டிப்பாக இந்த ஃப்ரேம் வைக்கணும், இந்த கேரிகேச்சரை வைக்கணுன்ட்டு ரொம்ப
ஃபீல் பண்ணி வச்சது. இது வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இது. இருக்கிறதுலே துல்லாத மனம் துள்ளும். ஆமாம், எனக்கு இருக்கிறதே இப்படிலாம் கேட்காதீங்க தயவுசெய்து. எனக்கு எல்லாமே ரொம்ப பிடிக்கும். எல்லாமே தளபதினா ஒன்று தான் அப்படிலாம் இல்லை. இதில் வந்து ரொம்ப மனசளவில் லவ் மெல்ட் ஆகி அந்த இது பண்ணது அது ரொம்ப ஆமாம் ரொம்ப ஆக்சுவலி அவருக்கு ஒன் ஆஃப் த மோஸ்ட் ப்ரீஷியஸ் மூவின்னு வச்சுங்களேன். இது அவருக்கு ரொம்ப பெருசாக அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போன படம்னு கூட நிறைய படம் மூலமாக தான் அவங்களுக்கு. ஸோ அதனால் வந்து எல்லாமே நல்லா நடிச்சிருப்பாங்க. பட் இதில் வந்து ரொம்ப நம்ம மீறியே நம்ம அழுதுகிட்டே இருப்போம். அப்போ அந்த டைமில் அந்த பீரியடில் உள்ள படம் அது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கில்லி வந்து சரியான ஃபோட்டோவில் கில்லி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, அந்த பிளாக் டிஷர்ட்டோட, அதாவது நிறைய பேர் வந்து இந்த கப்பு வாங்குற மாதிரிலாம் நல்ல லைக் பண்ண அப்படி இந்த கில்லியில் இப்படி சிகரெட் பிடிக்குது தான். ஆனால் எனக்கு ரொம்ப எல்லாருமே, அதாவது சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரையுமே ரொம்ப இந்த ஃபோட்டோ எனக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு யூனிக்கான ஃபோட்டோ. இது ஒரு ஃபன்னாக வந்து எல்லாருமே என்டர்டைன் பண்ணியிருப்பார். சும்மா இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ரசிக்கிட்டே இருக்கலாம். நீங்கள் எப்போ எதனா ஒரு டென்ஷனில் இருப்பீங்க, அந்த டைம்லாம் இந்த சீன்லாம் பார்க்கும்போது ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். வேறு ரொம்ப எனக்கு யூனிக்காக தெரிஞ்சதுன்னா அந்த லியோவோட இதை நான் சொல்லுவேன். ஆக்சுவலாக யாருமே லியோன்னு யோசிச்சா நிறைய பேர் அந்த பிளட்டி ஸ்வீட்டு, அந்த கையில் ஸ்லேவர் வச்சுருக்க சொல்லுவோம். அந்த ஷர்ட்லெஸ்ஸாக அந்த மாடியில் அவர் அப்படியே வர்றது இதெல்லாம் தேட்டரில் மாசாக இருக்கும். அதை எப்படி இமேஜின் பண்ணி வச்சிங்க? அதுதான் கேரிகேச்சராக வைக்கணும். தலைவருக்கு வந்து நியர்லி 52 இயர்ஸ் ஆகும் போது அவரை பார்த்தா எங்களுக்கெல்லாம் ரொம்ப பொறாமை. தவறுங்க, 35 வயசில் வயிறுமா இருக்கிறேன், 52 வயசில் சும்மா ரப்பர் மாதிரி உடம்பு வச்சுட்டு எப்படி இருக்காரு. அவரோட ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அந்த ஃபிட்னஸ்லாம் அடிச்சிக்கவே முடியாதுங்க. ரொம்ப ஃபுட் டிசிப்ளினுங்க. ஃபுட்டு வந்து நல்லா எனக்கு தெரிஞ்சு கரெக்டாக ஆன் டைமுக்கு சாப்பிடுவாங்க. அந்த ஃபுட்டு க்ளீனாக அந்த உடம்பை மெயின்டைன் பண்ணுறதுலாம் ரொம்ப கஷ்டம். ஃபிட்னஸை அடிச்சிக்கவே முடியாது அண்ணனை. அதாவது பார்த்திபன் வந்து இந்த ஃபோட்டோ வந்து இதுதான் பண்ணணும், வேறு எந்த ஃபோட்டோவுமே பண்ணக்கூடாது இதில். ஏன்னா ரொம்ப யூனிக்காக இருக்கும், பாடியை ரொம்ப கட்டிட்டு வேறு மாதிரி நிற்பாப்பில் பார்த்திபன். ஸோ அதனால் அதில் காம்ப்ரமைஸ் பண்ணவே இல்லை. வேறு எதுவும் உங்களுக்கு ஸ்பெஷலாக வந்து இருக்கிறது? ஸ்பெஷல் எங்களோட அடையாளமே பார்த்தீங்கன்னா வந்து ராயப்பன் தான். ராயப்பன் பொறுத்தவரையும் இந்த கேரக்டர் வந்து நீங்கள் வேறு யாருக்கு எந்த ஒரு ஆர்டிஸ்ட் கொடுத்தாலுமே இந்த அளவுக்கு பண்ணியிருப்பாங்களான்றதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. பட் இதையும் தாண்டி ஒரு பையன் வந்து அப்பா கிட்ட எப்படி இருக்கணும், அப்பா பையன் எப்படி கிட்ட ஒரு ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும், அவங்களோட ஆசைகள் எப்படி பண்ணணும், அவங்களுக்காக எப்படி நியாயமாக போராடி அவர் தப்பாக ஒரு இதுவாக இருந்தாலுமே அவர் என் பிள்ளை வந்து இந்த மாதிரி நல்லா பண்ணணும், ஸ்போர்ட்ஸில் வரணும், ஜனத்துக்கு நல்லதை பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு ரக்கட்டாக வேறு லெவலில் நடிச்சிருப்பாங்க. சரி, என் பையன்கிட்ட கூடமே வந்து என் பையன் 2016 பிறந்தான். அப்போது ஒரு கருத்து தெரிஞ்ச வயசுலேருந்து கட்டி போடுறா அப்படின்னு தான் சொல்லுவேன் நான். அவன்கிட்டே வந்து அவனும் வந்து அதே மாதிரி இப்படி வருவான். என் பெரிய பையனும் இப்படி வந்து கட்டியும் பிடிப்பான் ரெகுலராக. அது ஒரு மாதிரி மார்னிங் ஆகிடுச்சு. எவ்வளோ நான் மொத்தமாக செலவாச்சு இந்த செட்டப் வந்து பண்ணுறதுக்கு? இது யூனிட் வந்து பார்த்திங்கன்னா இது கம்ப்ளீட்டாகவே நாங்கள் இந்த வால் ஃபுல்லாகவே ரெடி பண்ணோம், கன்ஸ்ட்ரக்ஷனுக்கும் ரெடி பண்ணோம். ஸோ அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இது எடுக்க முடியாது எதையுமே, நீங்கள் ஃபுல்லாக எல்லாம் சீல்டு எல்லாமே. இதுக்கப்புறம் நீங்கள் இதை ரிமூவ் பண்ணணுன்னாலும் நம்ம வித்தவுட் நம்ம கார்பெண்டரோட இது இல்லாமல் நம்ம பண்ண முடியாது. ஏன்னா வீட்டில் 2 பசங்க குழந்தைங்க இருக்கிறாங்க. அதனால் எல்லாமே உள்ளே பார்த்திங்கன்னா ஒரு இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா கிளாஸஸ் தான் எல்லாமே. ஸோ அந்த கிளாஸ் வந்து இது பண்ணாலும் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக எல்லாம் டோட்டலாக மாற்றுற மாதிரி வரும். ஸோ அதுக்காக இந்த யூனிட்டுக்கு மட்டுமே ஒரு நியர்லி ஒரு 4.5 lakh கிட்ட செலவாக இருக்கு போர்ஷனுங்க மட்டும். ஏன்னா ஃபுல் ரெனோவேட்டாக பண்ணியிருக்கோம், இதுக்கு பேக் சைடு வாலும் ரெனோவேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் இந்த ஃபுல் கம்ப்ளீட் யூனிட்டுக்கு மட்டும் 4.5 lakhs கிட்ட ஆகிடுச்சு. ஆமாம். இப்போ இதில் வந்து எல்லா படங்களும் வந்து உங்களுக்கு இருக்குது, ஃபஸ்ட்டு நாளைய தீர்ப்புலேருந்து இப்போ நமக்கு
ஆமாம் 69, அதாவது 69 பொறுத்தவரையும் அதுதான் 69 வந்து நான் இது பண்ணும்போது எனக்கு ஜனநாயகன் பேர் வந்து டைட்டில் நமக்கு தெரியாது, ப்ளஸ் வந்து அனௌன்ஸும் பண்ணலை. பட் வீடு வந்து நம்ம எல்லாம் இந்த டைமுக்குள்ளே முடிச்சாகணுன்றதுக்காக சரி ஓகே தலைவர் அந்த டைமில் எந்த மாதிரி ஒரு கெட்டப்பில் இருந்தாரோ அதை வந்து மனசளவில் இந்த மாதிரி பண்ணுங்க, அப்புறம் பணம் வரும்போது நம்ம மாற்றிக்கலாம். ஸோ பணம் ஸோ அதுக்கப்புறம் வந்து தலைவர் வந்து தளபதி வந்து தலைவர் ஆகுறாரு அந்த டைம். ஆமாம் தலைவர் ஆகுறாரு. ஸோ தலைவர் ஆன உடனே எங்களுக்கு தெரியும் கம்பல்சரி ஒரு முழுக்க முழுக்க மக்கள் சப்போர்ட்டில் மக்கள் வெள்ளத்தில் மூழ்கிட்டு இருக்காரு. ஸோ அதனால் ஒரு எப்படி சொல்கிறது, எனக்கு தெரியும் அவர் 2026 எப்படியாவது முதலமைச்சர் ஆயிடுவார், மக்கள் ஆக்கிடுவாங்க. ஸோ நாங்களும் சேர்ந்து மூச்சு இருக்கிற வரையும் அவருக்காக நாங்கள் வந்து எப்பயுமே துணை நின்றுட்டே இருப்போம் ஒரு நொடியுமே. ஸோ அதனால் அவர் வந்து 2026 ஜோசப் விஜய் என்னும் நான் அப்படின்னே போட்டேன். அதுவும் அதெல்லாம் அப்பயே போட்டது. ஆமாம் இந்த மெரசல் வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே எப்படி சொல்கிறது, என் கூடயே ட்ராவல் பண்ணணும் அப்படின்றதுக்காக வந்து, ஏன்னா அதில் அவர் யோசிச்சிருப்பார், படத்தில் வந்து அவர் யோசிச்சிருப்பார். ஸோ இந்த மாதிரி வந்து கோயில் கட்டுறதுக்கு ஹாஸ்பிட்டல் கட்டலாம், ஸோ நம்ம ஜனத்துங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒத்த உசுறு கூட போகக்கூடாது. அந்த படத்துலேயுமே கூட ஒரு நல்ல மெசேஜ் மட்டும்தான் சொல்லுவார். அப்போ அதில் எங்களுக்கெல்லாம் அதில் ஒரு மாதிரி அடித்து விட்டுருப்பார். எனக்கு அதாவது என்னடா மனுஷன் இப்படி செலக்ட் பண்ணி நடிக்கிறாரு, படத்தில் கூடமே நல்லது பண்ணணுன்ற கேரக்டர் எடுத்து தானே பண்ணுறாரு. சோஷியல், அதாவது மக்களுக்கு என்னென்ன தேவையோ அதை செலக்ட் பண்ணி நடிச்சிட்ருக்காரு. மற்ற ஆக்டர்ஸ் சரி அதுக்குள்ளே போக வேண்டாம். ஸோ நம்ம இவர் இந்த மக்களுக்காக மக்கள் பேஸ் பண்ணி மக்களுக்காக ஒன்று விஷயம் பண்ணிகிட்டே இருக்கிறாருன்னும் போது இந்த படத்தில் வந்து ரொம்ப ஒரு மனசார அக்செப்ட் பண்ண விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் கட்டணும், நல்லா பண்ணணும், யாரையும் விட்டுறக்கூடாது, ஒருத்தர் உசுறு கூட போகக்கூடாது. அந்த மனசு தான் எங்களுக்கு ரொம்ப ஒரு இதுவாகிடுச்சு, கிரேஸ் ஆகிடுச்சு. அதனாலே என்ன பண்ணேன், இந்த இதில் வர டாக்டர் மாறன் மாதிரி என் பையனுக்கு, சின்ன பையனுக்கும் வந்து தம்பி நீ வந்து உனக்கு பிடிச்சது நீ ஆவு, ஆனால் டாக்டராக படிக்கணும்னு நினச்சி பாரு, முடிஞ்சா ஆவு, இல்லைன்னா உன்னோட விருப்பம்டா அப்படின்னு சொல்லி தான் வளர்த்துட்ருக்கேன் என் பையனை கூட. அவனை மாறன், பேருமே மாறன் தான் வச்சுருக்கோம். அவரோட விருப்பம் தான் அது. நாங்கள் எதுவுமே கம்பல்ஷன்லாம் கிடையாது. ஏன்னா வந்து நான் படித்தது வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு பிசிஏ முடிச்சுட்டு அப்போ எம்எஸ்சி பண்ணேன். முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு டிரைவராக தான் இருந்தேன். ஐடி கம்பெனிக்கு போனேன், அதெல்லாம் ஓகே, அதெல்லாம் பிடிக்கல. சொந்தமாக சின்ன வயசு தொழில் பண்ணணுன்னு ஆசை. ஸோ அதனால் டிரைவராக இருந்து அதுக்கப்புறம் ஒரு காரை வாங்கி ரொம்ப கஷ்டப்பட்டு அடிப்பட்டு அவமானப்பட்டு, தளபதி சொல்லுவார், எவன் ஒருத்தன் அவமானத்தை தாங்குறானோ, எவன் ஒருத்தன் வலியை தாங்குறானோ, எவன் ஒரு அசிங்கத்தை தாங்குறானோ அவன் வந்து வெற்றி கண்டிப்பாக அவன் மேலே க்ரோத் ஆவான். நம்ம அந்த சகிப்புத்தன்மை இருந்தாலே போதுங்க, மீதி எதுவுமே வேணாம். நம்ம கெட்டதெல்லாம் நினைக்க தேவையில்லை யாருக்குமே, நல்லதுன்னு நினச்சிட்டு நம்மளுக்கு வர சேலஞ்சஸ் எல்லாமே வந்து நம்ம லீட் பண்ணிட்டு போயிட்டே இருந்தோம்னா சக்ஸஸ். ஸோ அதோட ஒரு சின்ன வெளிப்பாடு தான் இந்த வீடு. நான் என் குழந்தைங்க ஏதோ நல்லாயிருக்கும். ஸோ அதனால் அது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய முதலே டாட்டோவே போட்டிருக்கேன் நான். அதை இதே பிக்சரை வந்து என்னோடய முது ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வந்து டாட்டோ போட்டிருக்கேன். டாட்டோ போடும்போது அப்போயே ஓட் ஃபார் தலைவான்னு போட்டேன். ஓட் ஃபார் தலைவான்னா அவர் அப்போல்லாம் எலெக்ஷனுக்கு வருவாரா இல்லை கட்சி ஆரம்பிப்பாரா, எங்களுக்கெல்லாம் எதுவுமே தெரியாது. அப்போ தெரியும். அப்போ என்ன தெரியும் எங்களுக்கு, அரசியல் பற்றிலாம் எங்களுக்கு அப்போ தெரியாதுல்ல. அப்போனா நாங்கள் வந்து ரசிகர் மன்றத்தில் இருந்தோம், சின்ன சின்ன நலத்திட்ட உதவிகள் பண்ணுவோம், எதுனா ஒரு டிசாஸ்டர்னால் வெளியில் போய் பண்ணுறது, ஹெல்ப் பண்ணுறது, அந்த மாதிரி பண்ணுவோம். ஸோ அப்போத்துலேருந்தே எங்களை வளர்த்துட்டு தானே இருந்தார். எங்களை பார்த்தானே எல்லாரும் சொல்கிறாங்க ஆக்சுவலி அவருக்கு அரசியல் தெரியல, இப்போ தான் வந்திருக்கிறாரு, இவர் என்ன பண்ண போகிறாருன்ட்டு. அவருக்கு அரசியல் தெரியுதா இல்லையான்றது எலெக்ஷனில் தான் பார்க்க போகிறாங்க எல்லாமே. அதாவது எப்படி சொல்கிறாங்க, இவருக்கு ஒன்றும் தெரியாது, இப்போ வந்தவர்லாம் கிடையவே கிடையாது. அது அவர் வந்து எப்பயோ வந்து ஆலமரத்துக்கு உண்டான பேஸை எப்பயோ போட்டார். அந்த இது வேறு எப்பயோ வளர்ந்துருச்சு கீழே. அது வந்து இன்னும் வெளியில் வந்து உங்களுக்கு எக்ஸ்போஸ் ஆகாமல் இருக்குது.
பேஸ் எல்லாமே ப்ராப்பராக கீழே அப்படியே போட்டார். நியர்லி ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து அதை வந்து ஒன்று ஒன்றா போட்டு எல்லாத்தையும் வளர்த்து வச்சிட்டாரு. வேர் உள்ளே இருந்தால் தெரியாதுங்க. வேல் வந்து வேர் வந்து உள்ளேயே இருந்துகிட்டே இருந்ததுன்னா வெளியில் வந்து கண்ணுக்கு தெரியாது. அது வந்து கிளையாகி மரம் பழம் அந்த மாதிரி காய்க்கும் போது தெரியும். ஸோ தேர்தல் வர நேரத்தில் தான் அது எல்லாமே வெளியில் வந்து எல்லாமே தெரிய வரும். ஸோ அப்போ வந்து தெரியும் யார் வந்து ஆலமரம் யார் வந்து இந்த மரம்ன்ட்டு. அந்த டிவிகே கட்சியில் பார்த்திங்கன்னா ஒரு தொண்டனாக இருக்கிறது ஒரு பெரிய பதவிங்க. ஏன்னா நான் வந்து வெளியில் போயிட்டு நான் டிவிக்கில் இருக்கேன்னு சொன்னாலே ஒரு மரியாதை இருக்குது மக்கள் மத்தியிலேயே. நான் ஃப்ளாக் என் கார் வச்சுருக்கிறேன். என் காரே பார்த்தீங்கன்னா 2 கார் வச்சுருக்கேன். ஒரு காருக்கு வந்து தளபதியோட டேட் ஆஃப் பர்த்து, வண்டி நம்பர் வந்து 2206 அதுதான் வந்து இதுவே. இன்னொரு வண்டி நம்பர் வந்து பார்த்திங்கன்னா TN10CM 2026 2026 சிஎம் போகிறாருன்றதை நாங்கள் முடிவு பண்ணி அந்த காரை எல்லாம் என்னை கலாச்சாங்க நிறைய பேர். என்ன உங்களால் இப்போ வந்த உடனே முதலமைச்சர் எந்த நம்பிக்கையில் நீ கார் வாங்கின அப்படின்னு 2031 தான் அவர் வருவார், 2031 திருப்பி வாங்க. அதெல்லாம் நீங்கள் எலெக்ஷனுக்கு அப்புறம் என்கிட்ட பேசுங்க. ஸோ அதனால் நான் அதுக்கப்புறம் உங்ககிட்ட யார் நீங்கள் சிரிக்கிறீங்களா இல்லை நான் உங்களை சிரிக்கலாம் மாட்டேன், உங்களை பார்த்து பரிதாபம் தான் போடுவேன் அப்படின்னு சொல்லியே வந்து அது ஒரு 1.25 லட்ச ரூபா கிட்ட ஜியோ பாஸ் பண்ணி அந்த காரை நம்பருக்காகவே வந்து அவர் சிஎம் எங்களுக்கு தெரியும் அவர். ஸோ யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, அவர் வந்து அவருக்கு வந்து இன்னும் அனுபவம் பத்தலை சத்தியமாக கிடையாதுங்க. அவரை மாரி ஒரு அனுபவசாலிலாம் நீங்கள் பார்த்தே இருக்க முடியாது. ஏன்னா நான் வந்து ஒரு சில தருணத்தில் வந்து அவர் கூட இருந்திருக்கேன். இது இல்லாமல் ரெகுலராக நாங்கள் அவர் ஃபாலோ பண்ணுறோம்ல, எந்தெந்த நேரத்தில் எப்படி இருக்கார், போகிறாரு வராரு வைக்கிறாருன்றது எல்லாமே தெரியும் எங்களுக்கு. இந்த காம்னஸ் எல்லாம் நீங்கள் அடிச்சிக்கவே முடியாது. ஈஸியாக ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ணி அதை வந்து ஈஸியாக சால்வ் பண்ணுற ஒரு மேஜிக் அவர்கிட்ட இருந்து நீங்கள் கற்றுக்கலாம் ஈஸியாக. ரொம்ப நன்றிண்ணா, உங்களோட நேரத்துக்காக ரொம்ப நன்றி. நிறைய விஷயம் நீங்கள் சூப்பராக ஷேர் பண்ணியிருந்தீங்க. இன்னும் இந்த மாதிரி நிறைய வெல்ஃபேர் ஆக்டிவிட்டீஸும் நிறைய நம்மளே பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய இது. ஆக்சுவலாக எனக்கு அதான் ஒரு மியூசியம் வந்து பார்த்தா எப்படி இருக்கும் விஜய்க்கான 69 படங்களோட அந்த தொகுப்பு மாதிரி, அது எல்லாமே சூப்பராக இருக்குது. உங்களோட லைஃப் இன்னுமே வந்து சக்ஸஸ் அடைய வாழ்த்துக்கலாம். ரொம்ப நன்றிண்ணா. கண்டிப்பாங்க. எப்பயுமே வந்து அன்று ரசிகன், இன்று வந்து உயிர் தொண்டன். ஸோ எப்பயுமே இவரோட வார்த்தைகளை மதித்து இவரை பின்பற்றி இவர் என்ன சொல்கிறாரோ கடைசி வரையும் அப்படி தான் நடந்து என்னோடய வாழ்க்கையில் வந்து எல்லாருக்கும் நல்லது பண்ணணும், என்னால் முடிஞ்ச நல்லதை பண்ணிவிட்டு சாகணுன்ற ஒரே ஒரு குறிக்கோளோட எப்பயுமே வாழ்ந்துன்னு இருப்பேன். எப்பயுமே அப்படி தான் இருப்பேன். ஸோ மிக்க நன்றிங்க. என் நெஞ்சில் குடியிருக்கும்